ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு கவுனி அரிசியில் ஒரு காரம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னாக்கா தேங்காய், கவுனி அரிசி, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், எண்ணெய் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாலாம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இல்லைனாக்கா மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அடுப்பில் ஒரு ஸ்டீமர் பாட்டு வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். இதுமேலே ஸ்டீமரை வச்சுருங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஸ்டீமர் இல்லைனாக்கா இட்லி பானையில் நீங்கள் இதே மாதிரி அரிசியை போட்டு வேக வைக்கலாம். நான் ஸ்டீமரில் வேக வைக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்து கையில் எடுத்து அமுக்கி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுனாக்கா 10 மினிட்ஸே போதும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம அதை அப்படியே மூடி அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அந்த ஸ்டீம்லேயே அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், தண்ணி எதுவும் கிடையாது. குக்கரில் வச்சா கூட தண்ணி வற்ற வைக்கணும். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு 3த்தையும் போட்டு தாளிங்க. தாளித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் சும்மா வாசனைக்கு. நம்ம உப்புமா தாளிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதான் போடுறோம். அடுத்தது பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்தது பொடிசாக கட் பண்ண வெங்காயம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம் இருந்தாக்கா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னா ஒன்றும் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு நிமிஷம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதும். நல்லா ஒரு 1 மினிட் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதக்கின பிறகு நம்ம வேக வச்ச ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கவுனி அரிசி எடுத்து இதில் சேர்த்துட வேண்டியது தான். நான் கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட டேஸ்ட் உங்களுக்கு அவல் உப்புமாலாம் சாப்பிட்ருக்கீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை விட ஹெல்த்தி. இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கணும். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்துச்சுனாக்கா போட்டுக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். தேங்காயும் கொத்தமல்லி தழையும் இருந்தால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கருப்பு கவுனி அரிசி காரம் ரெடி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன். சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வெல்லம், தேங்காய்லாம் போட்டு சாப்பிட்றத விட இது இன்னும் ஹெல்த்தி. நான் ஸ்டீம் பண்ணதுலேயே கொஞ்சமாக தேங்காயும் சர்க்கரையும் போட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்ம வேணும்னாக்கா நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து கூட சேர்க்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன்.
இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம தான் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தி குக்கிங்.